தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவல்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாநிலத்தின் அமைதியை பேணி பாதுகாத்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் முக்கிய பணிகளை ஆற்றி வரும் காவல்துறையின் பணிகள் சிறக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலையில் 4,69,39,000 ரூபாயில் 30 காவலர் குடியிருப்புகள், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 4,08,97,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 32 காவலர் குடியிருப்புகள் என மொத்தம் 8 கோடி சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜ் விவரம் என்ன? சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். காவல்துறையினுடைய சார்பில் 18 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 62 காவலர் குடியிருப்புகள், 2 காவல் நிலையங்கள், திருநெல்வேலி மாநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆயுதப்படைகளுக்கு 2 ஒருங்கிணைந்த நிர்வாக கட்டடங்கள் ஆகியவற்றை தற்பொழுது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா, உள்துறை அமுதா உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்று வருகின்றனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பாண்டிராஜ்.